நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். मरणोपरांत उनके पुत्र श्री पीवी प्रभाकर राव। चौधरी चरण सिंह मरणोपरांत उनके पौत्र श्री जयंत चौधरी। डॉक्टर मानकोंबू सांबशिवन स्वामीनाथन मरणोपरांत उनकी पुत्री डॉक्टर नित्या राव। श्री कर्पूरी ठाकुर मरणोपरांत उनके पुत्र श्री रामनाथ ठाकुर। கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், யாரெல்லாம் இந்த விருதை பெற்று வருகிறார்கள்? இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக ஒரே ஆண்டிலேயே 5 பேருக்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருதை அறிவித்தது. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர், முன்னாள் பிரதமர்கள் சௌத்ரி சரண் சிங், PV நரசிம்மராவ், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், அதே போல பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான LK அத்வானி உள்ளிட்ட 5 பேருக்கு கடந்த மாதம் மத்திய அரசு பாரத் ரத்னா விருதை அறிவித்திருந்தது. விருது அறிவிக்கப்பட்ட விருதாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சற்று முன்னதாக நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். இதில் MS சுவாமிநாதன், சௌத்ரி சரண் சிங், PV நரசிம்மராவ், கர்பூரி தாக்கூர் ஆகியோரின் சார்பாக அவர்களது குடும்பத்தினர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். LK அத்வானிக்கு இன்று விருது வழங்கப்படவில்லை. அவருடைய முதுமை மற்றும் உடல்நலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாளைய தினம் அவருடைய வீட்டுக்கே நேரில் சென்று குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். குறிப்பாக கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு, சாதனை படைத்தோருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவரை கௌரவிக்கும் விதமாக தான் இந்த மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது என்பது வழங்கப்படுகின்றது. பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூரின் சார்பாக ராம்நாத் தாக்கூர், அவருடைய மகன் ராம்நாத் தாக்கூர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டார்.
அதே போல முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவின் சார்பாக அவருடைய மூத்த மகன் பிரபாகர் ராவ் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டார். MS சுவாமிநாதன் அவர்களின் சார்பாக அவருடைய மூத்த மகள் நித்யா ராவ் இந்த விருதுகளை பெற்றுக்கொண்டார். முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் சார்பாக அவருடைய பேரன் ஜெயந்த் சௌத்ரியும் RLD கட்சியினுடைய தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்விலே பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களும், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவர்களை பொறுத்தவரை ஜனநாயக் என்று அழைக்கப்படுபவர். பீகார் முதல்வராக 2 முறை அவர் பணியாற்றியிருக்கிறார். பீகாரில் காங்கிரஸ் அல்லாத சோசியலிச அரசை அமைத்த பெருமைக்குரியவர் தான் கர்பூரி தாக்கூர். அதாவது பீகாரில் 26% இடஒதுக்கீட்டு முறைக்கு மிக பெரும் ஊக்கம் அளித்தவர் தான் கர்பூரி தாக்கூர். அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டு பல்வேறு திட்டங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய PV நரசிம்மராவுக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பசுமை புரட்சியின் தந்தை, பசுமை புரட்சிக்கு வித்திட்ட MS சுவாமிநாதன் அவர்களுக்கும் இந்த உயரிய விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.